அதனாலே நாம் ஒரு வசனத்தை மாத்திரம் தியானிப்போம். புலம்பல் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். என்ன சொல்லும்? ஆத்துமா சொல்லும். ஆத்துமா எங்கேயும் செல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அது தேவ சமூகத்தில் இருக்கணும். அது தேவனோடு இருக்கணும். அந்த ஆத்துமா தேவனை துதித்து கொண்டே இருக்கணும். அந்த ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஆத்துமா, கர்த்தருக்குள்ள இருக்கிற ஆத்துமா, கர்த்தரோடு இருக்கிற ஆத்துமா தான் சொல்லும் கர்த்தர் என் பங்கு. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. கர்த்தரின் பங்குன்ற ஒரு வார்த்தையை யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறான், கர்த்தரின் பங்கு. அநேக தீர்க்கதரிசியுடைய பங்கு இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த எரேமியா தீர்க்கதரிசியுடைய பங்கு சொல்கிறார், கர்த்தரே என் பங்கு. யாக்கோபின் 12 புத்திரர்கள், இஸ்ரவேல் என்றதான தேவ மனிதன். யாக்கோபுடைய மறுநாமம் இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேலுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 கோத்திரத்திலே ஒரு கோத்திரத்துக்கு பேர் லேவி கோத்திரம். அந்த லேவி கோத்திரத்துக்கு பங்கே இல்லை. மோசேக்கு அடுத்தாக யோசுவாவும் காலேபும் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான பங்கை பிரித்து கொடுக்கிறார்கள். சுதந்திர பாகத்தை பிரித்து கொடுக்கிறார்கள். 11 கோத்திரத்துக்கு பங்கு இருக்கிறது. ஒரே ஒரு கோத்திரத்துக்கு பங்கு இல்லை. அந்த கோத்திரம் லேவி கோத்திரம். என்ன கோத்திரம் சொல்லுங்க? என்ன கோத்திரம்? லேவி கோத்திரம். இப்ப லேவி என்றால் கர்த்தருடைய வேலையை செய்கிறவன். யாருடைய வேலை செய்கிறவன்? கர்த்தருடைய வேலை செய்கிறவன். இன்றைக்கு கர்த்தருடைய வேலையை செய்கிறேன் என்று சொல்லி சொத்துதான் சேர்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர கர்த்தருக்காக எதையோ செய்ததாக தெரியவே இல்லை. அல்லேலூயா. ஆனால் இந்த தீர்க்கதரிசி சொல்கிறான், கர்த்தரே என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். இந்த உலகத்துல நம்மோடு கூட இருக்கக்கூடிய எதுவுமே பரலோகத்துக்கு வரப்போறது கிடையாது. பரலோகத்துக்கு போகணும்னா நம்முடைய ஆத்துமா தான் தகுதி உள்ளதாக மாறணும், பிரயோஜனம் உள்ளதாக மாறணும், தேவன் விரும்புகிறபடி அது மாறணும். இங்க வாழ்கிற வாழ்க்கை அல்ல, நம்ம அங்க வாழ்கிற வாழ்க்கைக்காக நம்முடைய காரியங்களை சிந்தித்து கரைத்திரை பிழையற்றவளாய் வாழணும், குறையில்லாதவர்களாய் குற்றமில்லாதவர்களாய் வாழணும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழணும், உண்மை உள்ளவர்களாய் வாழணும், உத்தமமானவர்களாய் வாழணும், சாட்சி உள்ளவர்களாய் வாழணும். அநேக ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்தார்கள். ஒரு காலகட்டத்தில் அந்த ஊழியக்காரர்கள் உண்மையாய் செய்தார்கள். அவர்களுக்கு என்று ஒரு கார் கிடையாது, அவர்களுக்கு என்று ஒரு வீடு கிடையாது, அவர்களுக்கு என்று சொத்து கிடையாது, அவர்களுக்கு என்று ஒன்றுமே கிடையாது. அன்றன்றுள்ள ஆகாரம் தான் எல்லோருக்கும். ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல. எல்லாமே உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கை தட்டினா ஓடி வருது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உதடுகளிலே கர்த்தர் பங்கு என்று சொல்வதை பார்க்கலும் உள்ளத்திலிருந்து சொல்ல வேண்டும். ஆத்துமா சொல்ல வேண்டும், கர்த்தர் என் பங்கு என்று சொல்லி. நமக்கு தெரிந்த ஒரு பகுதி, அந்த பகுதியில நாம் வாசிக்கும் பொழுது மார்த்தாள் மரியாள் என்றதான 2 சகோதரிகள். அந்த 2 சகோதரியில ஒரு சகோதரி மார்த்தாள், அவள் தன் வீட்டு காரியங்களை செய்து கொண்டிருந்தாள், அநேக வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் மரியாள் என்னும் சகோதரி இயேசு வந்தபோது இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்தாள். அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எது நல்ல பங்கு? இயேசுவின் பாதத்திலே உட்கார்வது, இயேசுவின் வார்த்தையை கேட்பது. இந்த ஆத்துமா இந்த உலகத்துக்குரியது அல்ல, அது நித்தியத்துக்குரியது, அது பரலோகத்துக்குரியது, அது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்துக்கு உண்டான வசனங்கள் முக்கியம், போதனை முக்கியம், உபதேசம் முக்கியம். ஆகவே அந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்தால், போதனையை கேட்டுக்கொண்டிருந்தால், வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால், எதற்கு? ஆத்துமாவுக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு? ஆத்துமாவுக்கு.
ஆனால் அன்பு சகோதரி மார்த்தாள் அவர்கள் ஆத்மாவை குறித்து யோசிக்கவில்லை. அவர்களுக்கு போஜனத்தை குறித்து, ஐயோ விருந்தினர் வந்திருக்கிறார்களே, உறவினர்கள் வந்திருக்கிறார்களே, அவர்களுக்கு உண்டான ஆகாரத்தை கொடுப்போம் என்று சொல்லி வீட்டில் உள்ள அலுவலர்களை தான் பார்க்கிறார்கள், வீட்டுக்குரிய காரியங்களை தான் பார்க்கிறார்கள், நித்தியத்துக்குரிய காரியங்களை குறித்து யோசிக்கவே இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆகாரம் தேவை. ஆனால் வந்திருக்கிறவர் யார்? போதகர். வந்திருக்கிறவர் யார்? இயேசுவானவர். வந்திருக்கிறவர் யார்? குருவானவர். ஆகவே அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக அம்மையார் வரவில்லை. அந்த அம்மையார் அடுப்படியிலே தான் இருக்கிறார்கள், பற்பல வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவ சமூகத்திலே இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர்களுக்கு மனம் இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கும் அநேக அம்மையார்கள் மார்த்தாளை போலதான் இருக்கிறார்கள். ஆனால் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும் எண்ணம் இருக்கிறது. ஆனால் எது முக்கியம்? வீட்டு காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். இதை செய்துவிட்டு நேரம் கிடைத்தால் தேவ சமூகத்திலே உட்காருவோம், நேரம் கிடைத்தால் வசனத்தை வாசிப்போம், நேரம் கிடைத்தால் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நேரம் கிடைக்க தேவையில்ல, நேரத்தை கர்த்தருக்காக கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம வேலை எல்லாவற்றையும் தூக்கி ஓரமாய் வைத்து விட்டு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, வேலையை, சமயத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, அவருக்கு செலுத்த வேண்டிய துதியை நாம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆனால் இந்த தேவ மனுஷன் எழுதுகிறார், கர்த்தரே என் பங்கு. இன்னைக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றாங்க? இல்ல, அநேக சொல்ற ஒரு வார்த்தை, கணவன்மார்கள் சொல்ற வார்த்தை, என் மனைவி கேட்டதெல்லாம் வாங்கி போய் கொடுத்துருந்தாங்க அப்படின்வாங்க. மனைவி சொல்லுவாங்க, என் கணவனுக்கு கோபம் வந்தா ஒன்றும் செய்ய முடியாதுங்க, அவருக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு வச்சுட்டாங்க வெளியே போக முடியும். ஐயா அம்மா என்ன சொல்றாரோ கேட்கிறாரு, அம்மா ஐயாவுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா கடவுள்ன்ற ஒருத்தரை அம்மாவோ மறந்துட்டாங்க, ஐயாவோ மறந்துட்டாங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஐயா அம்மா கவனிங்க, நம்முடைய பங்கு கர்த்தர், அதை நான் மறந்து போக கூடாது. கர்த்தரே என் பங்கு என்று உங்கள் உதடுகள் அல்ல, உங்கள் ஆத்துமா சொல்ல வேண்டும். அல்லேலூயா. என்ன சொல்லணும்? ஆத்துமா சொல்லணும், கர்த்தர் என் பங்கு. அப்ப ஆத்துமா சொல்லணும்னா நம்ம கையில ஒண்ணுமே இருக்கக்கூடாது. நம்ம வந்த போதும் கொண்டு வந்ததில்லை, சொல்லுங்க, போகும்போதும். ஒரு பக்தன் பாடுகிறார், வந்த போதும் கொண்டு வந்ததில்லை, நான் போகும் போதும் கொண்டு செல்வதில்லை, எப்படி நான் இவ்வுலகில் வந்தேனோ, எப்படி நான் இவ்வுலகில் வந்தேனோ நண்பா, அப்படியே மண்ணுக்கு நான் போவேன், அப்படியே மண்ணுக்கு நான் போவேன். இப்போ வா 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 இயேசு அண்டை வா, உன் இதயத்தை அவரிடம் தா, உன் இதயத்தை அவரிடம் தா. பொன்னையும் கேட்கல, பொருளையும் கேட்கல, பணத்தையும் கேட்கல, உன் ஆஸ்தியும் கேட்கல, உன் இதயத்தை கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? இதயத்தை கேட்கிறாரு. அந்த இதயம்தான் சுத்தமாக வேண்டும், மொத்தமாக சுத்தமாக வேண்டும். அந்த இதயம் சுத்தமானால் தான் தேவனை தரிசிக்க முடியும். இதயம் சுத்தமானால் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். இதயத்திலே சுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிக்கவும் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல போவதும் இல்லை. ஆகவேதான் இந்த பக்தன் சொல்லுகிறான், கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். சங்கீதக்காரனாகிய தாவீது கூட இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்றாருங்க? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அவருடைய சங்கீத புஸ்தகத்திலே வாசிப்போம். 16ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஒரு அரசனுக்கு நம்பிக்கை இருக்கிறது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அது இங்கே இல்ல, அங்கே உண்டு. எங்க உண்டு? பரலோகத்திலே உண்டு. அப்ப பூலோகத்திலே உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பரலோகத்திலே உண்மை இல்லாமல் வேற விருப்பமோ இல்ல. இல்ல, இந்த விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு
விருப்பம் வேற இல்லை. ஆக இன்றைக்கு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விருப்பம் என்ன தெரியுங்களா? நல்லா படிக்க வைக்கணும், நல்ல வேலைக்கு அனுப்பணும், நல்ல சம்பாதிக்கணும், நல்ல வசதியா வாழணும், லக்ஸரியா வாழணும். நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள நம்ம பார்த்து மூக்கு மேல விரல வச்சுக்கிட்டோம். ஹலோ, எப்படி வாழணும்? அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள எப்படி வச்சுக்கணுமா? மூக்கு மேல அப்படி வாழ்ந்து காட்டணும் அப்படின்றாங்க இல்ல. ஆனா அது இல்ல வாழ்க்கை. நமக்கு இருந்தாலும் இல்லை என்றாலும் இயேசுவோடு இருக்கிறோமா, அதுதான் வாழ்க்கை. நமக்கு இருக்கிறத பகிர்ந்து கொடுக்கிறோமா, அதுதான் வாழ்க்கை. நாம் பசியா இருந்தாலும் பரவாயில்லை, அடுத்தவங்க பசியா இருக்கக்கூடாது என்றதான எண்ணம் வரணும், அதுதான் வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம மாத்திரம் தின்னுட்டு வாழணும்னு அவசியம் இல்லை. வசனம் சொல்லுகிறது, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடம் இந்த பூமியில இல்லை. ஆமென் சொல்லுங்க. நேர்த்தியான இடம் இந்த பூமியில இல்ல, நேர்த்தியான இடம் அங்க இருக்கு, பரலோகத்துல. ஆகவே அந்த பரலோகத்துல இருக்கிற இடத்துக்காக நம்ம ஸ்தோத்திரம் சொல்லின்னு இருக்கணும். ஆண்டவரே, நான் அங்க வர்றதுக்கு என்ன தகுதியாக்குங்க, நான் அங்க வர்றதுக்கு என்ன பரிசுத்தமாக்குங்க, என்ன அங்க வர்றதுக்கு யோகியனா மாத்துங்க, நான் அங்க வர்றதுக்கு உண்மை உள்ளவனா என்ன மாற்றுங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நம்ம என்ன செய்வாருங்க? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 119 சங்கீதத்துல 57 வசனத்துல சொல்றாரு, கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன். கர்த்தாவே நீரே என் பங்கு சொல்றது யார்? சங்கீதக்காரன் சொல்றாரு. அல்லேலூயா. அடுத்தது 142 சங்கீதத்துல சொல்றாரு, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர். எந்த தேசம் சொல்லுங்க? ஜீவனுள்ளோர் தேசம், பரலோகம். அல்லேலூயா. அந்த தேசத்துக்குள்ள நீர் எனக்கு என்னவா இருக்கிறீர்? பங்கா இருக்கிறீர். ஆகவே பூமிக்குரிய கூடாரமாகி இந்த வீடு அழிந்து போகும், அழியாத ஒரு வீடு பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டை குறித்து தான் இயேசு சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். இப்ப இயேசு வந்துட்டார் வச்சுங்க, ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறார் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அவர் வந்துட்டார் அப்படின்னு வச்சுங்க, எத்தனை பேர் போவோம்? 10 கன்னிகையில 5 கன்னிகை என்ன செஞ்சிட்டாங்க? ஆயத்தமா இருந்தாங்க. மீதி 5 பேரும் என்ன செஞ்சிட்டாங்க? தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆயத்தம் பண்ணி என்னை கேட்டு வாங்கி வர்றதுக்குள்ள அவர் போயிட்டாரு. அல்லேலூயா. தூங்காம ஜெபிக்கும் வரோம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரோம் தாங்கப்பா, தூங்காம ஜெபிக்கும் வரோம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரோம் தாங்கப்பா. நான் தூங்கினால் எதிரி கலை விதைப்பான், ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி கலை விதைப்பான், ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காம ஜெபிக்கும் வரோம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரோம் தாங்கப்பா, தூங்காம ஜெபிக்கும் வரோம் தாங்கப்பா. சொத்து சுகம் உலகத்துல இருந்துட்டு வச்சுங்களேன், நமக்கு தூக்கமே வராது. ஆமென் சொல்லுங்க. பணம் கையில, கை நிறைய பணம் இருந்தது, பொருள் இருந்தது, நகை இருந்தது வச்சுங்க, என்ன செய்யாது? பிரைஸ் தி லார்ட். என்ன செய்வது? சொத்து சுகம் பணம் பொருள்லாம் அதிகமா கையில இருந்தா என்ன செய்ய முடியாதுங்க? தூக்கமே வராது. இல்ல, தூக்கமே வராது. அவங்களுடைய மனம் எங்க இருக்குன்னா அங்கதான் இருக்கும். அவங்களோட மனம் அங்கதான் இருக்கும், அவங்களோட எண்ணங்கள் அங்கதான் இருக்கும். கர்த்தரே என் பங்கு என்றால் அவனுக்கு தூக்கம் வரும். ஆமென் சொல்லுங்க. என்ன வரங்க?
தூக்கம் வரும். எப்ப தெரியுமா தூக்கம் வரும்? அந்த நேரத்துக்கு வரும். எல்லா நேரத்துக்கும் வராது. அந்த நேரத்துக்கு, சரியான நேரத்துக்கு தூக்கத்தை கொடுப்பாரு, சரியான நேரத்துக்கு எழுப்புவார். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. பிரியமானவனுக்கு எப்போ? பிரசங்கம் பண்ற நேரத்திலயா? ஆராதனை பண்ற நேரத்திலயா? ஆலயத்துக்குள்ளையா? ஹலோ, இல்ல, பிரியமானவனுக்கு கேட்கனா அவங்க வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இல்ல, இரவு வரும்போது, சரியான நேரம் வரும்போது என்ன செஞ்சிருவாங்க? அந்த டைமுக்கு, அந்த நேரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். அந்த நேரம் வரும்போது அந்த டைமுக்கு கரெக்டா எழுச்சிருவாங்க. அதான் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆகவே இன்றைக்கு அநேகருடைய காரியங்கள் எப்படி இருக்கு? அநேகருடைய பங்கு எதுவா இருக்கிறது? கர்த்தர் அல்ல, உலகமா இருக்கிறது, உறவா இருக்கிறது, அழிந்து போகக்கூடிய பொருட்கள் மீது இருக்கிறது, அழிந்து போகக்கூடிய காரியங்கள் மீது இருக்கிறது. இல்ல, பொன் வெள்ளி பொருட்கள், செல்வங்கள், ஆஸ்திகள், சம்பத்துகள், இல்ல, இதன் மேலதான் எண்ணங்கள் இருக்கிறது. இப்போ இதன் மேல எண்ணம் இருக்கிறவனுக்கு கடவுள் மீது எண்ணம் இருக்கவே இருக்காது. கர்த்தர் என் பங்கு என்று சொன்னால் நம்முடைய சிந்தை எல்லாம் அவரை சார்ந்திருக்கும், நம்முடைய மனம் எல்லாம் அவரை துதித்துக் கொண்டே இருக்கும், நம்ம எண்ணம் எல்லாம் அவரை போற்றிக் கொண்டே இருக்கும், அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும், அவருடைய வருகை குறித்து ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருப்போம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரே என் பங்கு என்று உங்களால் சொல்ல முடியுமா? எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், கர்த்தரே என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். மரியாள் தான் சொன்னால், மார்த்தாள் சொல்ல முடிந்ததா? முடியவில்லை. காரணம், மரியாளுக்கு கர்த்தர் பங்காய் இருந்தார். ஏனென்றால் அவள் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாள், தேவனுடைய போதனை அவர் கேட்டுக்கொண்டிருந்தாள், அதன்படி நடப்பதற்காக முயற்சித்துக் கொண்டிருந்தாள். அல்லேலூயா. இல்ல, ஆனா நம்ம மார்த்தாள் அம்மா அப்படி அல்ல. பற்பல வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். கவனம் எல்லாம் வேலை மீதுதான், கடவுள் மீது அல்ல, வசனத்தின் மீது அல்ல. சிலர் பாத்தீங்கன்னா அநேகருடைய வீடுகளிலே தொலைக்காட்சி பெட்டியில என்ன செஞ்சிருக்கோம்? 1000 சோத்திர பலி போயின்னு இருக்கும். இவங்க பார்த்து சமையல் செஞ்சுன்னு இருப்பாங்க. டிவி தான் சோத்திரம் சொல்லின்னு இருக்கும். என்ன செய்வாங்க? இருக்கிறவெல்லாம் செஞ்சிருப்பாங்க. அப்போ அதை கேட்கிறவங்க என்ன செய்யணும்? போட்டு விட்டுட்டு போக கூடாது. அங்கேயே உட்கார்ந்து, அங்கேயே அந்த 1000 சோத்திர பலி முடிகிற வரைக்கும் கூட உட்கார்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவங்க சொல்றதை கேட்கறதுக்கு அல்ல, நாம சொல்லணும். அவங்க தேவைக்கு அவங்க சொல்றாங்க, நம்ம தேவைக்கு நாம சொல்ல வேண்டும். 1000 சோத்திரம். எத்தனை சோத்திரம்? 1000 சோத்திரம். ஒண்ணு, கடவுள் தான் நமக்கு பங்கு. இரண்டாவது, கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு பங்கு. மூன்றாவது, கர்த்தருடைய ஆவியானவர் தான் நமக்கு பங்கு. இந்த ஆத்மாவுக்கு பங்கு யார் என்றால், ஒன்று சொல்லுங்க, இந்த ஆத்மாவுக்கு பங்கு யாரு? ஒன்று, கர்த்தரே பங்கு. 2, வசனமே பங்கு. 3, ஆவியானவரே நமக்கு பங்கு. அந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தால், நமக்குள் இருந்தால், நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாய், நம்முடைய வாழ்க்கை வெற்றியாய், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில வெற்றி இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. ஆகவே மகிழ்ச்சி வேண்டுமா? வெற்றி வேண்டுமா? ஆசீர்வாதம் வேண்டுமா? கர்த்தரே உனக்கு பங்காய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரே நமக்கு பங்காய் இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். வசனம் நம்முடைய பங்காய் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். ஆவியானவரே நமக்கு பங்காய் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படுவேன். அவ்வளவுதான். அந்த பிளெஸிங் பாத்தீங்கன்னா மோர் அண்ட் மோர் பிளெஸிங் இல்ல, அது ஷேர்லாம் கிடையாது, மோர், அளவிட முடியாத கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். இன்றைக்கு கேட்கிற இந்த வார்த்தை அடுத்த முறை நீங்கள் வரும்போது உங்கள் உடல் ரீதியாக, மன ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக, தொழில் ரீதியாக மாற்றத்தை காண்பீர்கள். உங்களுக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கும், உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும், உங்க குடும்பத்திலே ஒரு அற்புதம் நடக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரே என் பங்கு என்று உன் ஆத்துமா சொல்லுமானால் உனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார்.
ஆபிரகாம் எப்படி? வெறுமையாய் தான் இருந்தார். ஒரே ஒரு பிள்ளை தான் ஈசாக்கு. ஆனா கர்த்தர் இன்றைக்கு இஸ்ரவேல் என்னும் ஒரு தேசத்தையே வைத்திருக்கிறார். பல கோடியான ஜனங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? அந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார். அந்த ஆபிரகாம் கர்த்தரே என் பங்கு என்று சொல்லி எல்லாத்தையும் விட்டு கர்த்தர் தான் என் பங்கு என்று சொல்லி வந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உங்களையும் பெருகவே பெருக செய்வார் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். இந்த தீர்க்க தரிசனம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நம்ம எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்துல புலம்பல் புத்தகத்துல 3:24 சொல்லப்பட்டது போல கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? எத்தனை பேர் நம்புறோம்? நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசிங்க, நம்புங்க. இல்ல இந்த வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கை கொண்டிருப்பேன், கர்த்தரிடத்திலே நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஆகவே நம்பிக்கையா இருங்க. கர்த்தரே என் பங்கு என்று சொல்லி நம்பிக்கை உள்ளவனை கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். கர்த்தரே என் பங்கு என்று உன் உதடு சொல்ல வேண்டாம், உன் ஆத்துமா சொல்ல வேண்டும். ஆகவே என் ஆத்துமா கர்த்தரின் பங்கு என்று சொல்லும் போது கர்த்தர் உண்மையாகவே அவர்களுக்கு உண்டான பங்கை இந்த பூமியிலும் தருவார், பரலோகத்திலும் தருவார். அவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலே கொடுப்பார். அவர்களுக்கு உண்டான எல்லா நன்மைகளையும் பரலோகத்திலே கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். அவர் ஒருபோதும் மாறாதவர். அவர் ஒரு நாளும் மறவாதவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த மாலை நேரத்துல கர்த்தரே என் பங்கு என்று எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன் பங்காய் இருக்கிறாரா? கர்த்தர் உன் பங்காய் இருப்பாரானால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும், வெற்றியா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். இதை கர்த்தருடைய வாய் சொல்கிறது. இதை கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. இதை கர்த்தருடைய மனுஷன் சொல்லுகிறேன். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். நீங்களும் உங்கள் வாய்களை திறந்து கர்த்தரே என் பங்கு என்று சொல்லுங்கள். கர்த்தரே என் பங்கு என்று சொல்லுங்கள். வசனமே என்னுடைய பங்கு என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய ஆவியானவரே என்னுடைய பங்கு என்று சொல்லுங்கள். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தரே என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், அவ்விடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி புலம்பல் 3:24 சொல்கிறதை குறித்து இன்றைக்கு தியானித்தோம். இந்த வசனத்தின்படி இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் பங்கா இருந்து அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு உண்டான வெற்றியை தாரும், அவர்களுக்கு உண்டான மகிழ்ச்சியை தாரும். அவர் ஒவ்வொருவரும் சுபிட்சமாய் வாழ உதவி செய்யும், மங்களமாய் வாழ உதவி செய்யும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளிடும். அவர்களுக்கு உண்டான பிள்ளை பாக்கியத்தை கத்தத்தாரும், அவர்களுக்கு உண்டான வீடு வாசலை தாரும், ஒவ்வொருவருக்கு உண்டான வேலை வாய்ப்பை தாரும். ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு சாட்சியுள்ளவர்களாய் மாற உதவி செய்யும். நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில என்னென்ன காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். காரியங்களை கைக்கூடி வர பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.